பரிசுத்தாவிக்கு மகிமை உண்டாவதாக. ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் திரக்கம் யார் யாருக்கு மிக தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தரலாம். கானாவூர் திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியதை தியானிப்போமாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருள, எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் விற்பது போல எங்கள் பாவங்களை விருத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியில் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றென்று இருப்பதாக. ஆமென். ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகலாத்துமாக்களை விசேஷமாயும் திரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தருளும். இயேசுவை தியானிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோ அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்ச ராட்சத்திற்கு அழைத்தருளும். தாபோர் மலையில் இயேசு ஒரு மாற்றம் பெற்றதை தியானிப்போமாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களை தீமை செய்தவர்களை நாங்கள் வெறுப்பது போல எங்கள் பாவங்களை வெறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே சுரேசுடைய மாதாவே, எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அச்சிஷ்டமரியாயே எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அச்சிஷ்ட மரியாதை கொள்ளும் ஆமென். இப்பொழுதும் எப்பொழுது என்றென்று இருப்பதாக எங்கள் பாவங்களை எங்களை மக்களை விசேஷமாய் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை இயேசு போல புலோகத்திலும் செய்யப்படும். அருள் நிறைந்த மரியாதை இயேசுமா அருள் நிறைந்த மரியாதை எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசு அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க. ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாதையே ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட
எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருள் அன்பான தகப்பனே. ஆமென். பிரான்சு தேசத்தின் அப்போஸ்தலரே, சிலுவை நகரின் பரிபாலகரே,
நள்ளிரவாய் ஜெபம் செய்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த சுவிசேஷ பேய்களை விரட்டி அடிப்ப
சிஸ்டர்யாரை குறித்து 13 மன்றாட்டு. வார்த்தையால் மரித்தோர்களை உயிர்ப்பித்தவரான சிஸ்டர் தோழி இப்போது மரணத்தை அடைந்தோர்கள் வாழ்க்கைகளும் பாவிகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதோடு அற்புதத்திலும் செய்யப்படுவதாக. என்னாச்சு ஆடி வரலையா? கேமரால வருதா? கேமரா கட் பண்ணி போயிட்டு பார்த்தீங்களா? தெரியஸ் நம்பர் தாங்க நான் செக் பண்ணுறேன். இல்லை நீ அமுதன் ஃபோன் அடிக்கல, கொஞ்சம் நீ அமுதன் ஃபோன் அடிக்கல, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கீங்க, நான் பார்த்துட்ருக்கேன். ஆமாம் எனக்கு இங்கே வீடியோ அவுட்டே வர முடிக்குது, ஆடியோ மட்டும் வருது, வீடியோ வர தம்பி இங்கே இருக்கேன். தம்பி அந்த கேப்சர் கார்டும் ஒரு HDMI கேபிள் எடுத்து விடுறாங்க. கேப்சர் கார்டும் HDMI கேபிள் அவுட்டு இந்த கலர் பார் மட்டும் வருது, ஆடியோ வருது, வீடியோ வர முடியும். வீடியோ கலர் பார் மட்டும் வருது.
ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. புனித அந்தோணியாரே, காணாமல் போன பொருட்களை கண்டடிக்க செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்யும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்துக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அச்சிஷ்டந்தோணியாரே, எங்கள் ஆத்ம சரீரத்துக்கு வருகிற சகல ஆபத்துகளின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்துக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் போஜனம் இன்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமத்துக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. புனித அந்தோணியாரே, உமது
நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கு. உயர்த்தப்படுகின்றார். அவர் மிகவும் அதிகமாக உயரே செல்கின்றார். இன்றைய தலைப்பு பாதுகாவலரை மிஞ்சியவர் புனித அந்தோணியார் என்று சொல்லும்போது, புனித அந்தோணியாருக்கு பாதுகாவலர்கள் என்று பலரை நாம் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து முதலில் பாதுகாவலர், அதன் பிறகு அன்னை மரியாள் பாதுகாவலர் என்று சொல்லலாம். அன்னை மரியாவை புனித அந்தோணியார் பாதுகாவலி என்று அழைத்திருப்பார். நிச்சயமாக அவர் ஒரு பாதுகாவலர். அதன் பிறகாக பார்த்தோம் என்றால் அவருடைய பெயர் அந்தோணியார் என்பது, அந்தோணி என்பது புனித வனத்தந்தோணியாருடைய பெயர், அதிலிருந்து அவர் எடுத்துக்கொள்கின்றார். அப்படி பார்க்கும்போது அவரும் ஒரு விதத்தில் இவருக்கு பாதுகாவலராக மாறுகின்றார். அதன் பிறகு அவர் 2 சபைகளில் சேர்கின்றார். புனித அகோஸ்தினார், அடுத்து புனித அசிசியார், பிரான்சிஸ் அசிசியார், இவர்கள் எல்லாருமே ஒரு விதத்தில் இவருக்கு பாதுகாவலராக மாறுகின்றார்கள். ஆனால் அவர்களை எல்லாம் மிஞ்சியவர் என்று நாம் ஏன் சொல்கின்றோம் என்றால், இந்த இறைவார்த்தையை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அந்த இறைவார்த்தை வாசிங்க. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையே செய்வார். போதும். இயேசுவே சொல்கின்றார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னை விட பெரியவற்றையே செய்வார் என்று சொல்கின்றார். அப்போ இயேசுவை விட பெரிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் என்பது கொடுக்கப்படுகின்றது. காரணம், இயேசு அவரிடம் இருக்கின்றார் என்பதுதான் அதனுடைய பின்புலமாக இருக்கின்றது. எனவே பாதுகாவலரை மிஞ்சியவர் என்று சொல்லும்போது, புனித அந்தோணியாருக்கு இருக்கின்ற பாதுகாவலரை எல்லாம் இவர் மிஞ்சிவிட்டார் என்று புரிந்து கொள்வதை விட, அவர்கள் இவருக்கு துணை புரிந்தார்கள். ஏதோ ஒரு விதத்தில் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டதால் இயேசுவை போல வல்ல செயல்களை புனித அந்தோணியாரால் ஆற்ற முடிந்தது. அன்னை மரியாவிடம் அவர் அன்பு கொண்டிருந்தார், பக்தி கொண்டிருந்தார், பாசம் கொண்டிருந்தார். எனவே அன்னை மரியாவை போல இவரும் இந்த உலகத்தில் கற்போடு பாவங்களை விலக்கி வாழ முடிந்தது. புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித அகுஸ்தினார்,
இவருடைய அந்த படிப்பினைகள், அவருடைய கொள்கைகள் எல்லாமே புனித அந்தோனியாருக்குள் இருந்தன. அதனால் அவர் அதை வாழ்வாக மாற்றினார். எனவே மிஞ்சியவர் என்று சொல்வதை விட அவர்களிடமிருந்து இவர் கற்றுக்கொண்டவர், அவர்களிடமிருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டவர் என்று சொல்வதே மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பல நேரங்களில் நாம் மற்றவர்களை மிஞ்சி நிற்க விரும்புகின்றோம். எப்படி புனித அந்தோனியாரை இன்று பாதுகாவலரை மிஞ்சியவர் என்று சொல்கின்றோமோ, அதே போல நமக்கு பல மனிதர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், உற்றார் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருக்கின்றார்கள். நாம் அவர்களை மிஞ்சி நிற்கும் போது நாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான எண்ணம் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. புனித அந்தோனியார் இயேசுவை விட வல்ல செயல்கள் செய்தார், அதிகமாக செய்தார் என்று சொல்லலாம். அது உண்மைதான். ஏனென்றால் இயேசுதான் அந்த வல்ல செயல்களை செய்தார். அதே போல நாம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய பெற்றோரை விட நாம் அறிவு தெளிவோடு இருக்கலாம், அறிவாளிகளாக இருக்கலாம். உடன் பிறந்தவர்களை விட அதிகமாக நம்மிடம் சொத்து இருக்கலாம், அதிகமான காரியங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் அதற்காக அவர்கள் எல்லாம் நமக்கு கீழ் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களின் உதவி, அவர்களின் உடனிருப்பு பல வழிகளில் நமக்கு உதவி இருக்கின்றது என்பதை நாம் ஒருபோதுமே மறுக்க முடியாது, மறக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியர்களே, இன்று புனித அந்தோனியார் பாதுகாவலரை மிஞ்சியவர் என்று சிந்திக்கின்றோம். ஏன் அவர் இப்படி உயர்த்தப்பட்டார், உயர்ந்தவராக போற்றப்படுகின்றார்? இப்படி ஒரு வார்த்தையை புனித அந்தோனியாருக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவர் அப்படி என்ன சாதித்தார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். பல காரியங்களை அவர் சாதித்திருக்கின்றார். அந்த சாதனைகளுக்கு எல்லாம் பின்புலமாக இருந்தது என்று என்னுடைய பார்வையில் 3 காரியங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். புனித அந்தோனியார் உயர்ந்தவராக, மிஞ்சியவராக, எல்லாராலும் போற்றப்படக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் ஒரு 3 காரியங்கள் அதற்கு அடிப்படையாக இருந்தது என்றால் அது மறக்க முடியாத உண்மை. முதல் காரியம் எது என்றால் இறை நம்பிக்கை தான். கடவுள் நம்பிக்கை இருந்தவர்கள் ஒருபோதுமே கீழே போக மாட்டார்கள். கடவுளை நாம் நம்பும்போது, கடவுளை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் மையமாக கொண்டிருக்கும் போது ஒருபோதுமே நாம் கீழாக போக மாட்டோம். ஒரு காரியத்தை கடவுளை நம்பி செய்தோம் என்றால் நிச்சயமாக அதில் உயர்த்தப்படுவோம். கடவுளின் கரம் நம்மோடு இருந்து வழி நடத்தும். பல எடுத்துக்காட்டுகளை நாம் சொல்லலாம். இதுக்கு நாம் விவிலியத்திலிருந்து கிதியோனை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். கிதியோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிதியோன் யாரு? கிதியோன்னா இப்போ விவிலியத்தில் பார்க்கும்போது குல முதுவர்கள் சொல்லுவாங்க, அடுத்து நீதி தலைவர்கள் சொல்லுவாங்க, அடுத்து அரசர்கள், இறைவாக்கினர்கள், திருத்தூதர்கள், இப்படிலாம் நிறைய பேரை சொல்லுவோம். இதில் எந்த பகுதியில் வருவார் கிதியோன்? எதில் வருவார் கிதியோன்? நீதி தலைவர்களில் வருவார். நீதி தலைவர்களில் ஒருவர். அப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் கானா நாட்டிற்கு குடி வந்த பிறகு ஒவ்வொருவரும் ஆங்காங்கே சில நீதி வழங்கக்கூடிய தலைவர்களாக உருவாகின்றார்கள். அவர்களில் ஒருவர் தான் இந்த கிதியோன். கிதியோனை கடவுள் அழைக்கும் போது அவர் சொல்வார், நான் இந்த எங்கள் குலத்திலேயே எங்கள் குடும்பம் தான் நலிவுற்ற குடும்பம், என்னால் எதுவும் செய்ய முடியாது, நீங்க ஏன் என்ன அனுப்புறீங்க, வேற யாராவது அனுப்புங்க என்று சொல்வார். அப்படிப்பட்டவரை கடவுள் தேர்ந்தெடுத்து அவரை நீதி தலைவராக நியமித்து மக்களை வழி நடத்துவார். அந்த நேரத்தில் அவர் மிதியானியருக்கு எதிராக ஒரு போரை வழிநடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. மிதியான் மக்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு போரை நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில் என்ன நடக்கின்றது என்றால், இவர் அந்த போருக்கு செல்வதற்காக 32,000 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். தன்னுடைய குலத்திலிருந்து 32,000 பேரை தேர்ந்தெடுக்கின்றார். அவர்களை தேர்ந்தெடுத்து வரிசையாக நிறுத்துகின்றார் போருக்கு செல்ல. அப்போது கடவுள் சொல்கின்றார், உங்ககிட்ட நிறைய பேர் இருக்கின்றார்கள், இவர்களோடு நீ போனா என்றால் நிச்சயமாக நீ நினைப்பாய் இந்த அதிகமான மக்களால் தான், அதிகமான போர் வீரர்களால் தான் வெற்றி கிடைத்தது என்று நினைப்பாய். அதனால நீ இவர்களில் கொஞ்சம் பேரை அனுப்பிவிடு என்று சொல்வார். அப்போது அவர் கிதியோன் வீரர்களிடம் சொல்வார், உங்களில் யாரெல்லாம் போருக்கு செல்ல பயமாக இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு போங்க என்று சொல்வார். அப்படி சொல்லும்போது 22,000 பேர் போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ பேர் மீதி இருப்பாங்க? மொத்தம் 32,000 பேர் போகிறாங்க. 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ மீதி எவ்வளோ பேர்? 10,000 பேர். மீதி 10,000 பேரோடு நிற்கின்றார், கடவுள்கிட்ட நிற்கின்றார். அப்போ கடவுள் சொல்வார், இந்த 10,000 பேரும் அதிகமாக இருக்கின்றார்கள், இவர்களிலிருந்து சிலரை மட்டுமே போதும் என்று சொல்லும்போது கடவுள் ஒன்றை செய்ய சொல்வார். நீதி தலைவர்கள் நூல்
7ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. கொஞ்சம் வாசிங்க. நீதி தலைவர்கள் நூல் 7ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. மக்களை நீர்நிலைக்கு அழைத்து செல்கின்றார். மக்கள் அப்படிங்கிறது அந்த போர் வீரர்கள், தயாராக இருக்கின்ற அந்த 10,000 வீரர்கள். ஆண்டவர் கிதியோனிடம் கடவுள் ஒன்று சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? எல்லா நீர்நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றார். ஒரு நீர்நிலை இருக்குது, அது ஆறா இருக்கலாம் அல்லது குளமாக இருக்கலாம். அங்கு அழைத்து சென்று அவர்களை தண்ணீர் குடிக்க சொல் என்று சொல்கின்றார். அப்போ அந்த 10,000 பேரும் தண்ணீர் குடிக்கின்றார்கள். குடிக்கும்போது அவர்களில் எப்படி குடித்தவர்கள்? நாய் போன்று நக்கி அந்த தண்ணீரை குடித்தவர்கள். அதாவது பொதுவாக நீர்நிலையில் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா 2 கைகளால் மோந்து அதை குடிக்கலாம். ஆனால் படுத்து கிடந்து நாய் மாதிரி நக்கி தண்ணீர் குடித்தவர்களை அவர் தனியாக நிறுத்த சொல்கின்றார். அவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அடுத்து வாசிங்க. 300 பேர். அப்ப நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை 300 பேர். கடவுள் சொல்கின்றார் இந்த 300 பேர் போதும் என்று சொல்கின்றார். அங்கே எதிர்த்து நிற்கின்ற மிதியானியர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கின்றார்கள். ஆனால் கடவுள் சொல்கின்றார் இந்த 300 பேர் போதும் அவர்களை வெற்றி கொள்வதற்கு என்று சொல்லி அந்த 300 பேர் மூலமாகவே கடவுள் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார். அப்போ கடவுளின் கரம் நம்மோடு இருந்தது என்றால் நம்மிடம் இப்படி குறைவாக இருந்தாலும் போதும் அந்த நேரத்தில் கூட கடவுள் செயல்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் கடவுள் நம்பிக்கை கொண்டு இருப்பதில்லை. ஏதாவது ஒரு சிறு காரியம், சிறு பிரச்சனை வரும்போது துவண்டு விடுகின்றோம். ஆனால் கடவுள் நம்முடன் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றல். வெறும் 300 பேரை கொண்டு லட்சக்கணக்கானோரை அன்று கடவுள் தோற்கடித்து வெற்றியை கொடுக்கின்றார். அப்போ கடவுள் நம்மிடம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நாம் பெறுகின்றோம். இந்த நம்பிக்கை நம்மிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் வெறும் அந்த 5 கூழாங்கல் கற்களை மட்டுமே கொண்டு சென்று யாரை வீழ்த்தினார்? கோலியாத்தை வீழ்த்துகின்றார். அப்போ மிகப்பெரிய ஒரு அரக்கன் போல் இருந்த அந்த பெலிஸ்தியன், அவனை அவர் வீழ்த்த முடிகின்றது. காரணம், அவர் சொல்வார், ஒரு வசனம் உண்டு, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தை. இதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது. எனது சாமுவேல் முதல் நூல் 17ஆம் அதிகாரம் 45வது இறைவார்த்தை. அந்த பெலிஸ்தீன்ட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகின்றாய். அப்போ வாள், ஈட்டி, எரிவேல் எல்லாவற்றையும் கொண்டு நீ எனக்கு எதிராக வருகின்றாய். ஆனால் நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகின்றேன் என்று சொல்வார். அப்போ தன்னிடம் ஆயுதங்களை அவர் நம்பவில்லை, மாறாக அவர் நம்பியது கடவுள் இருக்கின்றார், உடன் இருக்கின்றார் என்பதுதான். அப்போ கடவுள் இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை தான் அந்த இடத்துல அவருக்கு வெற்றியை கொடுத்தது. அன்புக்குரியலே, இன்று நாம் பல காரியங்களை செய்கின்றோம். இப்போ வீடு கட்டலாம், புதிதாக வீடு கட்டலாம், அல்லது ஏதாவது ஒரு திருமண காரியத்தை நாம் செய்யலாம். இந்த நேரங்களில் எல்லாம் அந்த காரியங்களை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்காமல் கடவுளிடம் ஒப்படைத்து விட்டு கடவுள் நடத்துவார், எல்லா சூழலிலும் கடவுள் நடத்துவார் என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த காரியம் என்பது நிச்சயம் நடந்தே தீரும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் உணர தவறி விடுகின்றோம். அந்த பிரச்சனைகளை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். இறை நம்பிக்கை இருந்தது என்றால், கடவுள் நம்பிக்கை இருந்தது என்றால் எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும் நம்மால் சாதிக்க முடியும். பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியும். நம்முடைய நம்பிக்கையின் அளவுதான் நம்முடைய வெற்றியின் அளவு. கடவுள் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நாம் வெற்றி பெற முடியும். எடுத்துக்காட்டாக புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒரு நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் சொன்னாங்க. அது நடந்ததா? நடந்தது. இயேசுவின் ஆடையை தொட்டாங்க, நலம் பெற்றார்கள். அதே போல 100 தலைவர் ஒரு நம்பிக்கை அறிக்கை இடுகின்றார். என்ன அறிக்கை இடுகின்றார்? நீர் என்னுடைய வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் பையன் நலமடைவான்னு சொல்லுவாங்க. அதே போல இயேசு நலம் பெறட்டும் என்று சொன்ன உடனே அந்த பையன் நலம் பெறுகின்றான். அப்ப இயேசுவிடம் எதை அவர் நம்பினாரோ அதுதான் நடக்கின்றது. எதை நாம் நம்புகின்றோமோ அதுதான் நடக்கும். அப்ப கடவுள் மீது ஆண்டவர் எனக்கு இது நடத்தி தருவார், ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், ஆண்டவர் இவருக்கு சுகம் தருவார், ஆண்டவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பார், ஆண்டவர் இந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவார் என்று நாம் எதை அறிக்கையிடுகின்றோமோ அது நிச்சயமாக நடக்கும். அதுதான் விவிலியத்தில் நடந்தது. எதை அவர்கள் சொன்னார்களோ, ஒருவேளை அந்த பெண்
இயேசுவை தொடாமல் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நலம் பெறுவேன் என்று நினைத்திருந்தால் என்றால் அது நடக்கும். அவர் தொட்டார், நலம் பெற்றார். அப்ப எதை தனக்குள் சொல்லி கொண்டாரோ, எதை தனக்குள் நம்பினாரோ அது நிச்சயமாக நடந்தது. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார் நம்பிக்கையின் முன்மாதிரியாக இருக்கின்றார். புனித அந்தோணியாரிடமிருந்து நாம் இதை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உயர்ந்தவராக, பெரியவராக இன்று போற்றப்படுகின்றார் என்றால் அந்த நம்பிக்கை தான். புனித அந்தோணியாருக்கு இயேசுவின் மீது, கடவுளின் மீது இருந்த அந்த நம்பிக்கை தான் என்று சொல்ல முடியும். சிறு வயதிலேயே அந்த நம்பிக்கை என்பது வெளிப்படுகின்றது. அழகை அவரை துன்புறுத்தும் போது, அழகை அவரை அச்சுறுத்தும் போது அவர் சிலுவை அடையாளம் வரைந்து அந்த பேயை ஓட்டுகின்றார். அப்போ அந்த அளவுக்கு சிலுவை அடையாளம் வரைந்தால் பேய் ஓடும் என்று அவர் நம்பினார். அது நடந்தது. இன்னைக்கு நாம் அத்தகைய ஒரு நம்பிக்கை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதை நாம் நம்புகின்றோமோ அது நடக்கும். கோயிலுக்கு வந்தோம் என்றால், இன்னைக்கு திருப்பலியில் கலந்துகிட்டு நற்கரணை வாங்கினால் இந்த நாள் நன்றாக இருக்கும் என்று நினைத்தோம் என்றால் நிச்சயமாக அது நடக்கும். ஒருவேளை கோயிலுக்கு போய் என்னதான் கண்டோம் என்று நினைத்தோம் என்றால் ஒண்ணுமே காண முடியாது. அது நிச்சயமாக நடக்காது. அப்ப எதை நம்புகின்றோமோ, எதை நம்பி செய்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியார் மிஞ்சியவராக, உயர்ந்தவராக இருக்கின்றார் என்றால் முதல் காரியம் இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை அவரிடம் இருந்தது. கடவுளை அவர் நம்பினார். நாமும் நம்பிக்கை கொள்ளும் போது எதை நம்புகின்றோமோ அது நமக்கும் நடக்கும். இரண்டாவது அன்புக்குரியவர்களே, இறை நம்பிக்கை போல தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை, தன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். பல நேரங்களில் இந்த தன்னம்பிக்கைக்கு பதிலாக ஒன்று உயர்வு மனப்பான்மை இருக்கின்றது, இல்லது தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றது. பலரிடம் இன்று தன்னம்பிக்கைக்கு பதிலாக ஒன்று உயர்வு மனப்பான்மை இருக்கின்றது, அல்லது தாழ்வு மனப்பான்மை இருக்கின்றது. நான் சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன். இதில் எது உயர்வு மனப்பான்மை, எது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லுங்க. யாருமே சரியில்லை என்ன தவிர அப்படின்னு ஒரு ஆள் நினைக்கிறாரு. இன்னொருவர் எனக்கு எதுவுமே சரியில்லைன்னு நினைக்கிறார். இதில் எது உயர்வு மனப்பான்மை, எது தாழ்வு மனப்பான்மை? சின்ன பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு யாரும் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாங்க எதுவும் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதில் எது உயர்வு மனப்பான்மையா இருக்கும், எது தாழ்வு மனப்பான்மையா இருக்கும்? உள்ளதுன்னா என்னது? யாருமே சரியில்லை. அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க அப்படின்னா டீச்சர் சரியில்லை, அவங்க கோயிலுக்கு வந்தால் ஃபாதர் சரியில்லை, அவங்க ஊரில் வந்தோம்னா நிர்வாகம் சரியில்லை, அப்போ அரசியல் சரியில்லை, எல்லாமே சரியில்லை, ஆனால் நான் மட்டும் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது உயர்வு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எனக்கு எதுவும் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு மட்டும்தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் மட்டும்தான் அழகா இல்லை, அவ பாரு அழகா இருக்கிறா, நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் பாட முடியல, என்னால் மட்டும்தான் எழுத முடியல, அவங்களெல்லாம் நல்லா செய்கிறாங்க என்று நினைப்பது தாழ்வு மனப்பான்மை. இந்த மனப்பான்மை பலரிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. தன்னம்பிக்கைக்கு பதிலாக இந்த உயர்வு மனப்பான்மை அல்லது தாழ்வு மனப்பான்மை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உயர்வு மனப்பான்மை கொண்டிருந்தவர்களுக்கு அதிகமாக கோபம், எரிச்சல் உணர்வு அதிகமாக ஏற்படும். உடனே கோபம் அப்படி வந்துடும், உடனே எரிச்சல் அப்படிங்கிறது வரும். தாழ்வு மனப்பான்மை கொண்டிருப்பவர்களுக்கு உடனே பயம் வரும், கவலை வரும், கலக்கம் வரும். இதெல்லாம் அவர்களிடம் இருக்கின்ற பண்புகளாக இருக்கும். அடுத்து எல்லா இடத்துலையும் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க உயர்வு மனப்பான்மை கொண்டவர்கள். வாசகம் வாசிக்கணும்னா நான் தான் வாசிப்பேன், வேற யாரும் வாசிக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா நான் தான் முன்னாடி நிற்பேன், அப்படி எல்லா இடத்துலையுமே இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஓரமாக நம்ம இருந்துட்டு போயிடுவோம், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. கோயிலுக்கு வரணும்னா கூட துணைக்கு ஆள் இல்லைன்னா வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வரல, அதனால நான் கோயிலுக்கு வரமாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒருவித தாழ்வு மனப்பான்மையின் அடையாளங்களாக இருக்கின்றது. அன்புக்குரிய இந்த ரெண்டு மனப்பான்மைகளும் பலரிடம் இருந்து கொண்டிருக்கின்றது. இது தன்னம்பிக்கைக்கு எதிரான காரியங்கள். உயர்வு மனப்பான்மை பல நேரங்களில் தன்னம்பிக்கை என்று நினைக்கின்றோம், அது தவறான ஒன்று. தன்னம்பிக்கை என்பது தன்னால் முடியும் என்று நினைப்பது. ஆனால் உயர்வு மனப்பான்மை என்பது என்னால் மட்டும்தான் முடியும், அவரால் முடியாது என்று சொல்வது. ஆனால் தன்னம்பிக்கைக்கும் உயர்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. என்னால் முடியும், என்னாலும் முடியும் என்று சொல்வது தன்னம்பிக்கை. என்னால் மட்டும்தான் முடியும், அவரால் முடியாது என்று சொல்வது உயர்வு மனப்பான்மை. அந்த உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மைகளை விடுத்து தன்னம்பிக்கையோடு நாம் வாழும்போது நிச்சயமாக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர முடியும். பல நேரங்களில் வாய்ப்புகளை நாம் தவற விட்டு கொண்டே இருக்கின்றோம். நமக்கு ஒரு இடத்தில் வெற்றி பெறுவதற்கு, ஒரு தொழிலை தொடங்குவதற்கு,
அல்லது ஒரு இடத்தில் நன்றாக பேசுவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கின்றது. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது நாம் அந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டு, தன்னம்பிக்கை குறையும் போது அந்த வாய்ப்புகளை விட்டுவிட்டு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்தோனியாருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர் அதை தவற விடவே இல்லை. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தியதால் தான் அவர் மேலே வர முடிந்தது. இன்று கோடி அற்புதர், அவர் பெரிய காரியங்களை செய்கின்றவர், பெரியவர், மிஞ்சியவர் என்றெல்லாம் சொல்கின்றோம் என்றால் இது ஒரு காரணமாக இருந்தது. எதை சொல்லலாம்? சரியா சொல்றீங்க. அந்தோனியாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு மறையுரை வைக்க வேண்டிய அந்த நபர் வர முடியாத சூழலில் இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. அதுவரைக்கும் உள்ளேயே அவர் வைக்கப்படுகின்றார். வீட்டு வேலைகள் செய்வது போல, சமையலறை வேலைகள் செய்வது போல அவர் அங்கு பயன்படுத்தப்படுகின்றார். ஆனால் எப்போது இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றதோ அவர் அதை சரியாக பயன்படுத்துகின்றார், தன்னம்பிக்கையோடு. ஒருவேளை தன்னம்பிக்கை இல்லை என்றால், நான் என்னால் பயன்படுத்த முடியாது, நான் போன இதான் முதல் பிரசங்கம், எப்படி நான் மறையுரை வைப்பேன் என்று அவர் நினைத்திருந்தார் என்றால், அன்புக்குரியர்களே, அதன் பிறகு அவருக்கு அந்த இன்று ஒரு புனிதராக அறியப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமா என்றே சொல்ல முடியாது. அந்த இடத்திலேயே அது மங்கி போயிருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட இருந்திருக்கின்றது. அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார். காரணம், தன்னம்பிக்கையும் இருந்தது, கடவுள் நம்பிக்கையும் இருந்தது, தன்னம்பிக்கையும் இருந்தது. தன்னால் முடியும், ஏனென்றால் தனக்கு வலுவூட்டுகின்றவர் என்னோடு இருக்கின்றார், எனவே என்னால் முடியும் அப்படிங்கின்ற நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் மாணவியர் மேலே வர முடியாததற்கான காரணம், இப்போ இளைஞர்கள் மேலே வர முடியாததற்கான காரணம் திறமைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. எது இல்லை என்றால் தன்னம்பிக்கை இல்லை. என்னால் முடியும் என்ற அந்த உந்துதல் இல்லாத காரணத்தினால்தான் இன்று பலர் சாதிக்க முடியாமல் இருக்கின்றார்கள். அன்புகளே, தன்னம்பிக்கையை நாம் ஊட்டி வளர்க்கும் போது அந்த காரியம் நிச்சயமாக அவர்கள் சாதிப்பார்கள். அந்தோனியாருடைய வாழ்க்கையில் அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. எனவே அவர் பெரியவராக உயர்ந்தார். இன்னைக்கு நாம் எல்லாருமே பெரியவராக உயர வேண்டும் என்றால் இந்த தன்னம்பிக்கை என்பது நிச்சயமாக வேண்டும். பவுலுடையாருடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு இந்த வாசகத்தை தான் வாசித்தேன். அவர் சொன்னார், என்னுடைய உடலில் ஒரு தைத்த முள் போன்று ஒன்று குத்தி கொண்டே இருக்கின்றது என்று சொன்னார். 3 முறை கண்ணீர் சிந்தி கடவுளிடம் உருக்கமாக வேண்டினார். ஆனால் கடவுள் என்ன பதில் சொன்னார்? என் அருள் உனக்கு போதும் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கின்றார், எல்லா காரியங்களையும் நமக்கு தந்திருக்கின்றார். எதிலுமே நமக்கு குறை இல்லை. எதை கொடுத்திருக்கின்றாரோ அதை வைத்து நம்மால் மேலே வர முடியும். 2 கால்களும் இல்லாதவர்கள், 2 கைகளும் இல்லாதவர்கள் கூட பல காரியங்களை இந்த உலகத்தில் சாதிக்கின்றார்கள். நன்றாக குரல் வளம் இல்லாதவர்கள் நன்றாக இசை மீட்டுகின்றார்கள். அப்போ ஒன்று இல்லாவிட்டால் அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தயங்கி கொண்டு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பதை விட எதை கொடுத்திருக்கின்றாரோ அதை வைத்து நம்மால் மேலே வர முடியும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது காரியம். அந்தோனியார் மேலே வந்தார் என்றால், மிஞ்சியவராக உயர்ந்தவராக இருக்கின்றார் என்றால், 2வது அவரிடம் தன்னம்பிக்கை இருந்தது. இன்று நம்மிடம் தன்னம்பிக்கை இருந்தது என்றால், தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால், சிறு முயற்சிகள் மூலமாக அதை செய்தோம் என்றால் நிச்சயமாக நாமும் மேலே வருவோம். உடனடியாக இல்லாவிட்டாலும் கொஞ்சமாக நம்மால் மேலே வர முடியும். 3வது அன்புக்குரியவர்களே, தனித்தன்மை உண்டு. எல்லாருக்குமே ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த தனித்தன்மையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தனித்தன்மையை நாம் உருவாக்க வேண்டும், அது ஊக்குவிக்க வேண்டும், நமக்கு நாமே ஊக்குவிக்க வேண்டும். எல்லாருக்குமே அந்த தனித்தன்மை என்பது இருக்கின்றது. ஒரு சிலர் நன்றாக பாடுவார்கள், ஒரு சிலர் நன்றாக ஆடுவார்கள், ஒரு சிலர் நன்றாக ஒருங்கிணைப்பார்கள். அப்படி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு தனித்தன்மை என்பது நிச்சயமாக இருக்கும். நன்றாக எழுதுவார்கள், நன்றாக பேசுவார்கள், நன்றாக காமெடி சொல்வார்கள். இப்படி அந்த தனித்தன்மைகள் இருக்கும். அந்த தனித்தன்மைகளை யார் தூக்கி பிடிக்கின்றார்களோ, அந்த தனித்தன்மைகளை யார் நன்றாக மேலே கொண்டு வருகின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர்களாக இருப்பார்கள். இப்போ இளையராஜா இவர்களையும் பார்க்கும்போது, இளையராஜா அவர்கள் நன்றாக இசை மீட்டுவார், நன்றாக பாடுவார். ஆனால் அவரிடம் போய் நீங்கள் ஏன் நன்றாக ஆடவில்லை என்று யாருமே கேட்க மாட்டார்கள். காரணம், அவரிடம் அந்த ஒரு தனித்தன்மை இருந்தது. அதை வைத்து அவர் மேலே வந்தார். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒருவித தனித்தன்மைகளோடு தான் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த தாளந்து ஓமையில் பார்த்தோம் என்றால், அந்த அரசர் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து என்று கொடுக்கின்றார். அதே போல நமக்கும் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 1 தாளந்தாக இருக்கலாம், 2 தாளந்தாக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 10ஆக இருக்கலாம். அப்போ அந்த தாளந்துகள் என்ன என்பதை கண்டுபிடித்து நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக அன்புக்குரியவர்களை நம்மால் பெரியவர்களாக உயர முடியும். இந்த 1 தாளந்தை பெற்றவன் புதைத்து வைத்தது போலதான் இன்று நாம் புதைத்து வைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் மற்றவர்கள் என்ன
மூன்றாவது தனித்தன்மையை நாம் கண்டுகொள்ள வேண்டும். தனித்தன்மையை கண்டுகொண்டு அதை வளரும்போது நாம் உயர இருப்போம். நம்மிடம் இருக்கின்ற தாழ்வான காரியங்கள் எதுவுமே வெளியில் பேசப்படாது, உயர்வான காரியம் மட்டுமே பேசப்படும். எனவே தனித்தன்மையை நாம் கண்டுபிடிப்போம். எப்படி செய்யும் போது புனித அந்தோனியார் எப்படி பாதுகாவலரை மிஞ்சியவராக கருதப்படுகின்றாரோ நாமும் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக மிஞ்சியவர்களாக கருதப்படுவோம். எனவே இந்த சிந்தனையை உருவாக்கிக் கொண்டு கிடைப்போம்.
சிந்தும் நேரத்தில் நீ காயுமானியே, காயப்பட்ட நேரத்தில் நீ கருப்பனானியே. ஓபிஎஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணுமா? ஓபிஎஸ்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்தால் தான் வருமா? இந்த சூழ்நிலை வர பிடிக்குது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிலே, சோதனை நண்பரானிலே. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, என் எல்லாமே நீங்களானப்பா. பக்கத்தில்
அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்தில் நம் முன் இன்று இந்த இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தனித்தன்மையை கண்டுள்ளவர்கள். இந்த 3 காரியங்களில் எது நம்மிடம் குறைவுபடுகின்றது என்பதை சிந்திப்போம். அந்த காரியத்தை வளர்க்க தேவையான அருளை பொழியுமாறு நாம் கேட்போம். பவுலடியாரிடம் என் அருள் உனக்கு போதும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இவர்தான். இவரிடம் அதற்கு தேவையான அருளை நாம் இப்போது கேட்போம். ஆண்டவரே, இறை நம்பிக்கை எனக்கு குறைவாக இருக்கின்றது. ஆண்டவரே, தன்னம்பிக்கை எனக்கு குறைவாக இருக்கின்றது. ஆண்டவரே, என்னுடைய தனித்தன்மையை நான் கண்டுணராமல் ஏனோ தான் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நம்முடைய குறைகளை சொல்லி கடவுளின் அருளை நாம் கேட்போம்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல்